தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னோட அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகின்றேன். அந்த வகையில மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டமும் காலம் செய்வது போல என்பார்கள். அந்த வகையில கடந்த காலத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில தொட்டது துளங்குமா, நிம்மதியான ஒரு வாழ்வு அமையுமா, பிரச்சனை இல்லாம தொழில் நடக்குமா என்றெல்லாம் நினைப்பது இயற்கை தானே. இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பயிற்சி ஆகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. சிம்மராசி அன்பர்களே, அருமையான சந்தர்ப்பம். எதை தொட்டாலும் அதுல பிரச்சனை, எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நோக்கி நகர முடியாத ஒரு தடையை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் அமைகின்றது. கிரகங்களை பொறுத்தவரை கிரகங்களுடைய இருப்பு தாங்க ஒவ்வொரு காலகட்டமும். அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரம் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் நினைத்த காரியம் வெற்றியடை. போதும், இது ஒன்றே இந்த நினைத்த காரியம். நம்ம என்னங்க நினைக்க போறோம்? நிம்மதியா வாழணும், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையணும், நல்ல தொழில் அமையணும், குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கணும். இந்த நான்கும் நலமாக அமைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமைவதன் மூலமும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் 10 மற்றும் 11 இடங்களில் இருப்பதனால நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்காக இருந்து வந்த தடை அத்தனையும் நீங்கும். அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போன்ற ஒரு நிலை. அதாவது மனித வாழ்க்கையில 3 பலம், தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், 3 பலத்தையும் இழந்து தவித்த உங்களுக்கு கிரகங்களும் நற்பலனை தரப்போகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது புதன 11 மற்றும் 12ஆம் இடங்களில சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார்கள். அதே நேரம் ஆத்மகாரர்கள் சூரியன் பலம் இருந்து 12 மற்றும் 1ஆம் இடங்கள்ல பலம் வருதுனால சில மனிதர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய பகையை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். அனுசரித்து போகுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அதாவது பதட்டம் இல்லாம நிதானமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல. காரணம், ஒரு மனிதனை பகைத்துக் கொள்கிறது என்பதெல்லாம் ஒரு காலம்தான், அது ஒரு விதி என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில சூரியன் பலம் எடுக்கின்ற ஒவ்வொரு காலகட்டமே பெரிய மனிதர்களுடைய செல்வம், செல்வாக்கு, அரசு துறையில் இருப்பவருடைய பகையை சம்பாதிக்கின்ற ஒரு காலமாக அமையும். கவனமாக இருந்து விடுங்களேன். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிப்பினால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல மிகுந்த கவனம் தேவை. குறிப்பா பாத்தீங்கன்னா வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செல்வது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் நலனை தரும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். அதை நீக்குகின்ற தன்மைதானே நான் சொன்னேன் ஆத்மகாரகன் சூரியன். அதே நேரம் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். புதிய முயற்சிகள், புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவது குறித்து நன்கு ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அடியெடுத்து வைப்பது சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுவதற்கான அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல கால சூழ்நிலையை அமைத்து தருகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா 3 பலம் என்று சொல்லுவேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், 3 பலமும் இழந்து தவித்தவங்களுக்கு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரே கிரகமாக கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் இந்த ஆவணி மாதம் என்பது மகா கணபதிக்குரிய ஒரு மாதம், கேது நிறைந்த ஒரு மாதம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தடைகளும் பிரச்சனைகள் நீங்குவதற்கு அருகில் உள்ள மகா கணபதி ஆலயம் சென்று அருகம்புல் மாலை சாத்தியோ அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்ய சொல்லுங்க. உங்க பேருக்கோ, உங்க குடும்பத்திலேயோ, உங்க தொழிலுக்கோ. அவ்வாறு செய்வது தடைகளும் பிரச்சனைகள் இல்லாமல் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்கால நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது. முடிஞ்ச சகோதர சகோதரிகளெல்லாம் கண்ணாடி வளையல் வாங்கி தருங்கள். சகோதர சகோதரி இல்லை என்றாலும் மற்ற பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தருவது சிறப்பு.